அண்மை செய்தியை பார்க்கிறோம். பீகாரில் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, வாக்கு எண்ணிக்கை சரியா எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு? இதற்கான முழு ஏற்பாடுகளும் என்ன மாதிரியாக செய்யப்பட்டிருக்கு? பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணிக்கும் நடவடிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை முதல் கட்டமாக தபால் வாக்குகளை எண்ணும் பணி நடைபெறும். அதன் பிறகு பிற வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கும். 46 வாக்கு எண்ணிக்கை மையங்களை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வாக்கு எண்ணிக்கை மையம் என்று அமைக்கப்படும். ஆனால் பீகாரிலே சில மாவட்டங்கள் பெரிய மாவட்டங்கள், அதிக தொகுதிகள் இருக்கின்றன என்பதால் அங்கு அதிகமாக வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சகர்சா மாவட்டத்திலே 3 வாக்கு எண்ணிக்கை மையங்கள், கயா, வைசாலி உள்ளிட்ட 6 மாவட்டங்களிலே தலா 2 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 243 தொகுதிகளுக்கான வாக்குகளை எண்ணுவதற்காக தேர்தல் ஆணையம் 4372 மேசைகளை அமைத்துள்ளது. 2-3 முக்கியமான அம்சங்கள் இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. ஒன்று, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வுக்கு பிறகு நடைபெறும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பல்வேறு புகார்களை சந்தித்திருந்த நிலையிலே தற்போது பல ஏற்பாடுகளை விரிவாக செய்துள்ளது. புகார்கள் எதுவும் வரக்கூடாது என்று தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 243 தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்கள் ஆகியோர் உன்னிப்பாக இன்று வாக்கு எண்ணிக்கையை கவனிக்கிறார்கள். இதை தவிர அரசியல் கட்சிகள் சார்பாக 18,000 தேர்தல் ஏஜென்ட்டுகளும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முகவர்களும் நடவடிக்கைகள் அனைத்தும் சரியாக பின்பற்றப்படுகிறதா, வாக்கு எண்ணிக்கை சரியாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பார்கள். இரண்டாவதாக, பீகார் மாநிலத்திலே 1951 வருடத்துக்கு பிறகு அதிகபட்ச அளவாக இந்த சட்டமன்ற தேர்தலிலே 67% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆகவே வாக்குகளை எண்ணும் பணிக்கு கொஞ்சம் அவகாசம் அதிகம் ஆகும் என கருதப்படுகிறது. இருந்த போதிலும் இன்று மதியத்துக்குள்ளாக எந்த கூட்டணிக்கு வெற்றி கிட்டும் என்கிற நிலவரம் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி, தற்போது ஆட்சியில் உள்ள கூட்டணி நிதிஷ்குமார் தலைமையிலே களம் இறங்கியிருக்கிறது. ஐக்கிய ஜனதா தளம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்டவை மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. அதே போலவே எதிர்கட்சிகளின் மெகா கூட்டணியான மகா கட்பந்தன், இதிலே ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. 122 தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கும் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. 2020 சட்டமன்ற தேர்தலிலே கடுமையான போட்டி நிலவியது. மிகவும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. அத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது மீண்டும் கடுமையான போட்டி நிலவுகிறது. இதிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இன்று தெரிய வரும். இதை தவிர நாடு முழுவதும் தற்போது SIR நடவடிக்கை, அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை ஆளும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. பீகார் மாநிலத்திலே SIR நடவடிக்கை எப்படி நடைபெற்றது, அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் எப்படி நடைபெற்று முடிவுகளை தேர்தல் ஆணையம் வெளியிடப் போகிறது என்பது தேர்தல் ஆணையத்தின் பணி எப்படி இருக்கிறது என்பதை காட்டும் விதத்தில் இருக்கும். இதில் குறைபாடுகள் இருந்தால் அதன் தாக்கம் நாடு முழுவதும் SIR நடவடிக்கையை அமல்படுத்துவதிலே எதிரொலிக்கும். ஆகவே தேர்தல் ஆணையம் மிகவும் கவனமாக விரிவான ஏற்பாடுகளை வாக்கு எண்ணிக்கைக்காக செய்திருக்கிறது. ஆனந்தி, கணபதி, தொடக்கம் முதலே காங்கிரஸ் கட்சி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது. வாக்கு திருட்டு மற்றும் அதை மறைப்பதற்காக CCTV காட்சிகளை அளிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி முன்வச்சிட்டு இருக்கு. அதை தேர்தல் ஆணையம் இந்த முறை எப்படி கையாள போகுது? ஏன்னா இன்றைய தினம் பீகார்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. அதை தேர்தல் ஆணையம் எப்படி கையாள போகுது? நிச்சயமாக பீகார் மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே மோசடிகள் நடைபெற்றுள்ளன என காங்கிரஸ் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது.
குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன என தெரிவித்திருக்கிறது. கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இதற்கான உதாரணங்களை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்காட்டியுள்ளது. பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான பிரச்சாரத்துக்கு இந்த ஒரு அம்சமும் முக்கிய பேச்சு பொருளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ராகுல் காந்தி தலைமையிலே உங்களுடைய வாக்குகளை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய ஜனநாயக அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தி பேரணிகள் பல நடத்தப்பட்டன. ராகுல் காந்தியின் இந்த பேரணிகளிலே ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் முக்கிய பங்கெடுத்தார்கள். ஆகவே இந்த தேர்தலிலே ஏதேனும் குளறுபடிகள் நடைபெறுகிறதா? அப்படி நடைபெற்றால் அதற்கான ஆதாரங்களை எதிர்க்கட்சிகள் எப்படி வெளியிடும்? அனைத்து 243 தொகுதிகளிலும் சிசிடிவிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் வாக்குப்பதிவு முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல இன்றைய வாக்கு எண்ணிக்கையும் சிசிடிவி காட்சிகள் மூலமாக முழுவதுமாக பதிவு செய்யப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரியான ஞானேஷ்குமார் உள்ளிட்டோர் நேரடியாக வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகளை சிசிடிவி காட்சிகள் மூலமாக கண்காணிக்க உள்ளனர். ஆகவே தேர்தல் ஆணையத்தின் நேரடி கண்காணிப்பிலே பீகார் மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கை நடைபெற உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கணபதி.